ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தாவேகாவை பற்றின ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இது இந்த கட்சி விஜயனுடைய முழு அந்த ஒரு மனுஷனுக்கோசரம் மட்டும்தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கே தவிர மற்றபடியான இந்த கீழ்மட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களால அமைய கிடையாது. இன்றைக்கி யார் வேணாலும் நீங்கள் போய் பதவி கேட்டு வாங்கிக்கலாம். இது எப்படி பேரூராட்சி, ஐடிவிங் இந்த மாதிரியான யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஆனால் அவரோட பேருக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்திடாதீங்க, அவருடைய கட்சிக்கும் எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி செய்யப்பட்ட ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னா, வாகன நம்பர் பிளேட்டில் பதிவெண்ணுக்கு மாற்றாக பதவி அடையாளத்தோடு வலம் வரும் ஆளும் கட்சியினர். எதுக்கோசரம் இது போடணும்? ஏன் போலீஸ்காரங்க யாருமே இதை கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல நம்பர் பிளேட் மட்டும் தான் இருக்கணும். TN07 அந்த பகுதிக்கான நம்பர் போட்டு D94 அந்த 4 இலக்க நம்பர் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு யாருக்கு அவங்களுக்கு இது கொடுத்தாங்கன்றதா அதிகாரம் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. விஜய் அண்ணா இந்த மாதிரியான அதிகாரம் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா விஜய் அண்ணாக்கு ஆட்சியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் தான் அக்கறையே தவிர இந்த மாதிரியான தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இது தேவையில்லை. அவருக்கு ஒரு செயல் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா மக்கள் அவரை அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் பாசத்தினாலையும் தான் சேர்த்தாங்களே தவிர அவர் அதை பயன்படுத்த மாட்டார். ஆனால் கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள், கீழ்மட்ட தலைவர்கள்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா, செயலாளர், மாவட்ட செயலாளர், அந்த மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரியான அட்டகாசத்தில் ஈடுபடுறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை தவிர்க்கிறதுக்கு விஜயனை எப்படி நடந்துக்கணுன்றது அவருக்கு தெரியும். அதையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பார் நான் சொல்லி இந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா இது ஆளுங்கட்சியினுடைய ஒரு செயலாக பார்க்கப்படுறதுனால வடலூரில் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவரின் வாகனத்தில் அந்த ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா, ஒன்றிய கழக செயலாளர், தமிழக வெற்றி கழகம், காட்டு மன்னார்பாளையம்னு போட்டிருக்கு. மக்களே பார்த்துக்கோங்க. வாகனத்தில் நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக கட்சி பதவியை பெயர் பலகையாக பொருத்தப்பட்டுள்ளது. இது எந்த ஊர் நியாயம்? தமிழக மக்களே நீங்கள் பாருங்கள். இது ஏற்றுக்கக்கூடிய ஒன்றுங்களா? இது இவங்க இந்த மாதிரி பண்ணுறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? இதுக்கு போக்குவரத்து துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இது அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நாளைக்கு வரவங்க எல்லாருமே இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இது தவறான ஒரு உதாரணம். கட்சியை வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண வேண்டியதில்லை. கட்சி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரியான இவங்களுடைய அதிகாரத்துக்கோசரம் பண்ண கிடையாது. கள்ளக்குறிச்சி அரசியல்வாதிகள் தங்களது வாகனங்களில் பதிவெண்ணுக்கு பதில் கட்சியின் பதவி பலகையும் கட்சி கொடியோடு வலம் வரும் போக்கு அதிகரித்து வருகிறது. அரசு விதிக்கும் சட்டங்கள் விதிகளை மீறுவதை சிலர் முழுநேர செயல்பாடாகவே கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது, அனைத்து மோட்டார் வாகனங்களும் போக்குவரத்து துறையால் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டு பிரத்யேக பதிவெண்ணுடன் வழங்கப்படுகிறது. வாகனத்தின் முன்னும் பின்னும் உள்ள நம்பர் பிளேட் பதிவெண் மூலம் வாகனம் திருடு போனாலோ விபத்து காலத்திலோ எளிதில் அடையாளம் காண முடிகிறது. ஆனால் அரசியல்வாதிகள், உள்ளாட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் பயன்படுத்தும் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களின் பதிவெண்கள் விதிமுறைகளின்படி சரியாக எழுதப்படுவது இல்லை. குறிப்பாக ஆளுங்கட்சியினரின் வாகனங்களில் நம்பர் பிளேட் இருப்பதில்லை. மாறாக கட்சி பதவியோ காரை அலங்கரிக்கிறது. இது ஏற்றுக்க முடியாத ஒன்று மக்களே. நம்பர் பிளேட் இருக்க வேண்டிய இடத்துல நம்பர் பிளேட் தான் இருக்கணும். கட்சி கொடியை நீங்கள் வைக்கணும்னா உங்கள் காரை சுற்றி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல அது போக்குவரத்து துறையுடைய ரூல்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதில் மேலும் வன்மையாக சாடக்கூடிய அளவு ஒன்றும் இல்லை. சொன்னால் மாற்றிக்குவாங்க, சொல்லிடலாம் மாற்றிடுவாங்க. இதனால் அந்த வாகனம் விபத்துக்குள்ளானாலோ அல்லது விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்று விட்டாலோ உடனடியாக அந்த வாகனத்தின் பதிவு எண்ணை தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது. வாகனத்தில் இடம்பெற்றுள்ள ஆளும் கட்சியின் கொடியும் பதவியும் குற்றங்களில் ஈடுபடும் நபர் மீது காவல்துறையும் போக்குவரத்து துறையும் மோட்டார் வாகன விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க தயங்குவதற்கும் காரணமாகிறது. இது தொடர்பாக மோட்டார் வாகன ஆய்வாளர் ஒருவர் கூறுகையில், தற்போது ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிகள், அதன் கூட்டணி கட்சியினரும் இதே போல்தான் செயல்படுகின்றனர். அவர்களின் காரை நிறுத்தினாலோ பெரும் பிரச்சனையை சந்திக்கிறோம். போக்குவரத்து துறைக்கு இந்த நிலைமை தேவைங்களா? அவங்க வண்டியை செக் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. நம்பர் பிளேட் இருக்க வேண்டிய இடத்துல நம்பர் பிளேட் இருந்து ஏதாச்சும் குற்றம் நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு காரை நிறுத்தினாலே பெரும் பிரச்சனையை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்றுக்க முடியாத ஒன்று. இது போக்குவரத்து துறையை மிகப்பெரிய ஒரு சலனத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதா நான் கருதுகிறேன். மக்களே, தாவேகா கட்சியினர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தற்போது முதல்வரும் சில கண்டிப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அண்மையில் நடந்த IAS IPS அதிகாரிகள் மாநாட்டில் அனைவரும் சுதந்திரமாக செயல்பட அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே நாங்களும் மோட்டார் வாகன விதிகளை மீறுவோம்
மீறுவோர் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இனி தயங்க மாட்டோம் என்றார். நம்பர் பிளேட்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் கேட்டபோது, போக்குவரத்து அபராதங்களில் இருந்து தப்பிக்கவும் பிற குற்றங்களுக்காகவும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை தங்களது விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றி பயன்படுத்தும் சம்பவங்கள் நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. இந்த சட்டத்தின் 39வது பிரிவின்படி போக்குவரத்து துறையால் வழங்கப்பட்ட பதிவெண் இல்லாமல் நாட்டில் எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் ஓட்டுவது ஒரு குற்றவியல் செயலாகும். அண்மையில் அரசு உயர் பாதுகாப்பு நம்பர் பிளேட்டை HSRP கட்டாயமாக்கியுள்ளது. இதில் லேசர் கோடு, தனிப்பட்ட பதிவெண் ஆகியவை இருக்கும். வாகன வகைக்கேற்ப நம்பர் பிளேட் அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எழுத்துக்கள் தெளிவாகவும் ஒரே நிறுத்தத்திலும் இருக்க வேண்டும். இதை மீறுபவர்களுக்கு ரூபாய் 500 முதல் 5000 வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. எனவே விதிமுறைகளை மதித்து சரியான நம்பர் பிளேட்டை பயன்படுத்துவதே பாதுகாப்பானதும் சட்டப்படி சரியானதும் ஆகும். வாகன எண்கள் சட்டப்படி தெளிவாக இருக்க வேண்டும். காரணம், விபத்து அல்லது குற்ற சம்பவங்களில் வாகனத்தை அடையாளம் காண எண்களே முக்கிய ஆதாரம். தவறான நம்பர் பிளேட் காரணமாக போலீசாருக்கு அடையாளம் கண்டறிவதில் தடைகள் ஏற்படுகின்றன. இருசக்கர வாகனம் முதல் பஸ், லாரி வரை பல வாகனங்களில் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்களின் படங்கள் வரைந்து பெயர்கள் எழுதுவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. எண்களை சாய்த்து அல்லது அலங்கார எழுத்துக்களில் எழுதுவது வழக்கமாகிவிட்டது. இப்படி செய்வது சட்டப்படி தவறானதாகும் என்றார். ஓகே கேஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.